This lesson we are going to see in science is reproduction in plants. Reproduction means the process of preparation of their own species again and again, giving birth to their young ones or laying eggs. By this process, the species are growing again and again into this world. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன். தன் இனத்தை தானே பெருக்குதல், உருவாக்கி பெருக்குதல், அதுதான் ரீப்ரொடக்ஷன். பிளான்ட்ஸில் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் ரீப்ரொடியூஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த சீட்ஸ். Most of the plants have seeds. Some plants are there with they are seedless plants கூட இருக்குது, ஆனால் அதுவும் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. பட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். நம்ம இப்போது சீடு இருந்தால் அந்த சீட்லேருந்து எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஒரு சீட் இருக்குது, இட் ஃபால்ஸ் ஆன் டு த கிரவுண்டுக்குள்ளே போயிடுது. இட் இஸ் buried into the ground. After that, if the seed is energetic, அந்த சீடு உயிரோடு இருந்துச்சுன்னா, if it is a capable one, அது தகுதியானதாக இருந்துச்சுன்னா அது துளிர் விடும். இட் கேன் ஜெர்மினேட். அப்போது அதுக்கு என்ன குவாலிட்டிஸ் வேணும்? இட் ஷுட் பி ஹேவிங் அ அவுட்டர் கவர். அண்ட் அவுட்டர் கவர் இட் ஷுட் பி ஹேவிங். அந்த அவுட்டர் கவர் நல்ல ஹார்டாக இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற எம்ப்ரியோ, அதாவது நியூ பிளான்ட், எது நியூ பிளான்ட்டாக வளரப்போதோ அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு தேவையான எனர்ஜி உள்ளே இருக்கணும். ஸோ அந்த எனர்ஜி எது கொடுக்குது அந்த எம்ப்ரியோக்கு? The embryo within the seed, which is having an outer shell around it, will be having the energy from the cotyledons. The cotyledons are the seed leaves which are present inside the seed. Okay, some seeds will have two cotyledons. They are called as dicotyledons. Most of the seeds may be dicotyledons. Some seeds they will be having single seed leaf, that means a cotyledon. They are called as monocotyledons. Mono means single, di means two. Okay, the cotyledons enna பண்ணுது? They give the energy to the embryo. Embryo means the growing new plant within the seed. The cotyledons give energy, needed energy to the embryo. Then the embryo will grow, and first of all the root will grow. முதல்ல என்ன வளரும் ஒரு பிளான்ட்டில்? ரூட்டு தான் வளரும். And then the cotyledons give the energy to the root as well as it will grow into a shoot. அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கீழே போனால் ரூட்டு, மேலே வந்தால் ஷூட்டு. ஓகேவா? ஒரு சீட்லேருந்து முதல்ல என்ன பார்ட் வரும்? ரூட்டு தான் முளைக்கும். ரூட் எங்கே போகும்? in search of water it goes to the underground, and the shoot will grow upwards in search of sunlight and air. Okay, after that the cotyledons பிரிஞ்சிரும். அப்போது சிங்கிளாக இருந்தால் அப்படியே தான் இருக்கும், அது அப்படியே வளர்ந்து உதிர்ந்து கீழே விழுந்துடும். அடுத்தடுத்த இலைகள் துளிர்க்கும் போது அந்த முதல்ல இருந்த சீட் லீவ் என்ன ஆகும்? இட் வில் ஃபால் டவுன். ஆஃப்டர் த நியூ லீவ்ஸ் வில் எமர்ஜ். ஓகே, இப்போ என்ன ஆகுது? இந்த காட்லிடன்ஸ் வளர்ந்து இந்த மாதிரி பிளான்ட் ஆகுது, நியூ பிளான்ட் ஆகுது. நியூ பிளான்ட் என்ன ஆகுது? பேபி பிளான்ட்டு இட் வில் கோ டு எ big plant, and then it will grow to a big tree. Likewise, this process is following. Likewise, this process by which this is emerging out the cell, the seeds are emerging out. No, this process is called germination of seed. Germination, துளிர் விடுதல். You'll see clearly in this picture. You see clearly சீட்ஸ்லாம் எப்படி கீழே போகுது. முதல்ல ரூட் வளருது, அதுக்கப்புறம் மேலே ஷூட் வளருது, அதுக்கப்புறம் மண்ணை விட்டு வெளியில் வருது, எப்படி துளிர் விடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் தென் வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ சீட்? சீட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சீடில் அவுட்டர் சீட் கோட் இருக்கும், உள்ளுக்குள்ளே இது எவ்வளோ எம்ப்ரியோ தான் புது பிளான்ட்டாக வளரக்கூடிய அந்த கரு அது இருக்கும். அதை சுற்றி இருக்கிற காட்லிடன்ஸ், அதாவது சீட் லீவ்ஸ், அதுதான் அந்த ஃபுட் ஸ்டோர் அந்த சீடுக்கு. அதுதான் அந்த எம்ப்ரியோவுக்கு ஃபுட்டு எனர்ஜியை கொடுக்குது. மோனோகாட்லிடன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு என்ன இருக்கும்? வில் பி ஹேவிங் இது ஒரு பாருங்கள் எக்ஸாம்பிள், வில் பி ஹேவிங் அ சிங்கிள் காட்லிடன்ஸ், அண்ட் டைகாட்லிடன்ஸ் வில் பி ஹேவிங் டூ காட்லிடன்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி டூ காட்லிடன்ஸ் இருக்கும். அப்போ அதுக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ஜெர்மினேஷன் இந்த மாதிரி நடக்குது. யூ கேன் ட்ரை திஸ் ஜெர்மினேஷன் யூஸிங் இந்த க்ரீன் டேம்ஸ். பச்சை பயிரை யூஸ் பண்ணி அதை தண்ணி தெளித்து நீங்கள் வளர்த்து அதே ஜெர்மினேஷன் ஆகிறது. அந்த ஸ்ப்ரவுட்ஸ் அவுட்னோ, அது முளை விடுது இல்லையா, அதான் ஸ்ப்ரவுட்ஸ் அவுட். அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டு விடுங்க, பார்க்கலாம்.
இந்த மாதிரி தான் வளரும் மணலேருந்து. ஓகேவா? தென் சீட் டிஸ்பர்சல். எதுக்குமா சீட் டிஸ்பர்சல் ஆகணும் அப்படின்னா, இப்போது ஒரு மாந்தோப்பு இருக்குன்னா அங்கே மட்டும்தான் மாமரம் இருக்குமா? நம்ம மாந்தோப்பை நம்மளே உருவாக்கியிருப்போம். அதனால் அந்த இடத்துல மாமரம் இருக்குது. மாமரங்கள் தானாக உருவாகும் இடங்களும் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த விதையை தூக்கி எங்கேயோ எறிகிறோம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸு மரத்தில் இருக்கும்போதே அணில் சாப்பிடுது. some birds will also take their food. They will drop the seed somewhere else, not near the மதர் பிளான்ட், சம்வேர் எல்ஸ். இட் வில் த்ரோ அவுட் சம்வேர் எல்ஸ் இல்லையா? அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல இருக்கிற சீட்ஸு அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, அது எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சுன்னா அந்த இடத்துலேருந்து அது முளைக்குது. அப்போது அந்த இடத்துல புதுசாக ஒரு இடத்துல போய் அது வளருது. ஸோ த சீட் டிஸ்பர்சல் இஸ் இம்பார்ட்டண்ட். இல்லைனா ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா, இப்போது நம்மளே ஒரே இடத்துல நிறைய பேர் இருந்தோன்னா நமக்கு மூச்சு விட சிரமமாக இருக்கும். ஒரு லிஃப்ட் இருக்குது, இந்த லிஃப்ட்டுக்குள்ளே இத்தனை பேர் தான் அலோடு, ஒரு 10 மெம்பர்ஸ் தான் அலோடுனா 10 மெம்பர்ஸ் தான் இருக்கணும். ஏன் அதுக்கு மேலே அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? லிஃப்ட் ஸ்ட்ராங்காக இல்லையோ, தேர் வில் நாட் பி இனஃப் ஏர் ஃபார் அஸ் டு ப்ரீத் இல்லையா? இனஃப் ஸ்பேஸ் கூட நம்மளுக்கு இருக்காது, நெருக்கி அடிச்சுட்டு இருக்கணும் இல்லையா? இட் வில் பி மோர் இன்கன்வீனியன்ட் ஃபார் அஸ். ஸோ லைக் தட் ஒரே இடத்துல எல்லா பிளான்ட்ஸும் அக்யூமுலேட் ஆகிருந்துச்சுன்னா அந்த இடத்துல சன்லைட்டுக்காகவும் அண்டர் கிரவுண்டில் வாட்டருக்காகவும் தேர் வில் பி மோர் காம்படிஷன் அமங் த பிளான்ட்ஸ். ஸோ டு அவாய்ட் தட், திஸ் டிஸ்போசல் ஆஃப் சீட் ஹெல்ப்ஸ் டு the vast spread of plants and trees to grow everywhere else. எல்லா இடங்களையும் பரவலாக செடி கொடிகள் வளர்கிறதுக்கு இந்த டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, டிஸ்பர்சல் எப்படி நடக்குது? நம்பர் 1, டிஸ்பர்சல் பை விண்ட், அதாவது காற்று மூலமாக நடக்குது. காற்று மூலமாக ஈஸியாக பறக்கக்கூடியது மட்டும்தானே காற்றுல போக முடியும். எஸ், த சீட்ஸ் which are weightless, which are less weight can be dispersed with the help of wind. Wind வேகமாக காற்று வீசும் போகுது, அந்த காற்றோட திசையிலேயே the seeds can also disperse. இதுக்கு எக்ஸாம்பிள் இந்த காட்டன், டேண்ட்லியான். டேண்ட்லியான்னா நம்ம கூட தாத்தா செடின்னு சொல்லி ஊதி ஊதி விளையாடுவோம் இல்லையா? அதுதான் காற்று ஊதும்போது அந்த சீட்ஸ், அதுக்கு அந்த லீவ்ஸ் மாதிரி காட்டன் மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் சீட்ஸ் இருக்கும். இந்த சீட்ஸ் will also fly with the cotton and it will be spread along with the wind, and wherever it falls it can become to a new plant. Then water dispersal. ரிவர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸ் இருக்கும். அந்த ட்ரீஸ் எல்லாம் யாருமே நட்டு வச்சுருக்க மாட்டாங்க, தானாக வளர்ந்தது தான். எப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல இந்த ட்ரீஸோட இந்த மதர் பிளான்ட்டோட சீட்ஸை அந்த வாட்டரில், ரிவர் வாட்டரில் விழுந்திருக்கும். தட் ரிவர் வாட்டர் பிரிங்ஸ் த சீட்ஸ் அலாங் வித் இட் வித் த ஃப்ளோ ஆஃப் திஸ் வாட்டர். அந்த வாட்டர் ஸ்பீடுக்கு, வாட்டர் வேகமாக ஓடி வரும்போது அந்த சீட்ஸையும் சேர்த்து கொண்டு வரும். சம்வேர் எல்ஸ் இட் வில் பி டெபாசிட்டட் ஆன் த ரிவர் சைடு. ஏதோ ஒரு இடத்துல வாட்டர் ஃப்ளோவோட ஸ்பீடு குறையிற இடத்துல the seeds get settled down at some places by the river side. ரெண்டு சைட்லேயும் அதே மாதிரி செட்டில் ஆகும். தென் they will get அங்கேருந்து அதுக்கு சன்லைட் கிடைக்கிது, வாட்டர் கிடைக்கிது, அந்த காட்லிடன்ஸ்லேருந்து இனஃப் எனர்ஜி கிடைக்கிதுன்னா they will become a new plant. Then the new plant with the help of the water from the river side and getting sunlight and air, they will become a big plant. Likewise only most of the rivers will be having many trees on the sides. ஓகே, நிறைய ஆற்றங்கரைகளில் மரம் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். அதே மாதிரி அதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கோகனட் அண்ட் பாம்ஸ் வில் பி தேர். பிகாஸ் கோகனட் எல்லா தேங்காவையும் தென்னை மரத்துலேருந்து நம்ம பிக்கிறதில்ல. சில தேங்காய்கள் தானாகவே இந்த தண்ணியில் விழுந்துடும். தென் they will be moving along with the water of the river because they have fibrous outer covering. அதாவது தேங்காய், பனை இதற்கெல்லாம் நார் போன்ற மேல் தோல் இருக்குது. நார் போன்ற மேல் தோல்கள் இருக்கிறதுனால it is capable of flowing in the river water. So it can be sent along with the river waves. Okay, so it can be spread along with the river water, and wherever the flow gets decreased, it can settle at that place and that it can grow to a plant. And then animal dispersal. Some of the animals என்ன பண்ணுது, the animals they eat the fruits and they will drop the seeds as droplets. அதாவது அதோட அவுட்லெட்லேருந்து முழு சீட்ஸ் அப்படியே வெளியில் வந்து எங்கெங்கெல்லாம் அந்த அனிமல்ஸ் போகுதோ அங்கெல்லாம் விழும். Then it will become to a new plant. That seeds will also become to a new plant. அதே மாதிரி birds. The birds, some of the birds they take their food from fruits.
அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம்லாம் கிடையாது. அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்தே சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மரத்தில் உட்காந்து அப்படியே அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடும். அந்த அப்படியே பறந்து போகும்போதே அது ட்ராப்லெட்ஸை போட்டுகிட்டே போகுது இல்லையா? இந்த முழு சீட்ஸ் எல்லாம் அந்த ட்ராப்லெட்ஸில் வருதுன்னா இந்த இடத்துலலாம் இருக்கும். எந்த இடத்துலலாம் wherever the seeds get their energy from the energy for their growth within the embryo and the air and water, they will grow to a new plant. Likewise, இந்த அனிமல்ஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் இந்த பிக்சர்ஸில் பாருங்கள். வேர்க்கடலை எடுத்து இந்த பறவை எங்கேயோ போய் போடுது. மங்கீஸ் ஏதோ ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த சீடை போடுது. ஓகேவா? இப்படி இருக்கிறதுனால இந்த சீட் டிஸ்போசல் இஸ் டன் பை அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். அண்ட் தென் சீட் டிஸ்போசல் பை எக்ஸ்ப்ளோஷன். எக்ஸ்ப்ளோஷன்னா என்னம்மா? எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மீன்ஸ் வெடிக்கிறது, தெரிச்சு வெடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டாணி, க்ரீன் பீஸ், கனகாம்பரம், இந்த மாதிரி இருக்கிறது. வாட் ஹேப்பன் அட் எண்ட் சீட்ஸ் பிகம் மெச்சூர்டு. அது முத்தினதுக்கப்புறம் இட் வில் டிஸ்போஸ் பை எக்ஸ்ப்ளோஷன் பை இட் செல்ஃப். தானாகவே வெடித்து சிதறும். அப்போது வெடித்து சிதறும் போது தே வில் நாட் ஃபால் ஆன் த நியர் சைட் ஆஃப் த மதர் பிளான்ட். தே வில் ஃபால் ஆன் த சம் அதர் சைட் from far away from a distance from the mother plant. So it can get into a new plant, it can grow into a new plant somewhere else far away from their mother plant. By this process also dispersal of seeds is happening. Dispersal of seeds எப்படி நடக்கிறதுன்னு பார்த்தோம். Dispersal by wind, dispersal by wind, dispersal by water, dispersal by animals, and dispersal by explosions. Okay, these are the contents in this video. You go on watching this again and again, and if you have doubt, keep go on asking the doubts to your teacher. Thank you, children.